அத்தியாயம் 2. பரம புனிதமான கௌதமி நதியின் கரையில் பழமையான காலங்களில் அங்கீரச மகரிஷியின் ஆசிரமம் இருந்தது. அங்கே வேத தர்மன் என்ற பெயரால் மகரிஷி தவம் செய்தார். அவருக்கு ஏராளமான மாணவர்கள் இருந்தனர். அங்கீரச மகரிஷி தனது மாணவர்களைச் சோதிக்க நினைத்து காசி நகரத்தில் தன்னை குஷ்டரோகம் அடைந்தவராக மாற்றி அவர்களிடம் தன்னை சேவிக்கச் சொல்லினார். எல்லோருக்கும் மேலாக தீபகன் என்ற மாணவர் தனது கஷ்டங்களை பொருட்படுத்தாமல் உளமாறும் ஆர்வத்துடன் அவருக்கு சேவை செய்தார். குஷ்ட நோயால் பாதிக்கப்பட்டு படுக்கையில் இருந்த குருவை நீண்ட நாட்கள் அவர் பராமரித்தார். தீபகனின் குருபக்தியால் கவரப்பட்டு திருமூர்த்திகள் அவருக்கு நேரில் தோன்றி ஏதேனும் வரம் கேட்கச் சொன்னார்கள். ஆனால் தீபகன், எனக்கு என் குருபக்தியை தவிர வேறு எதுவும் தேவையில்லை என்று மறுத்தார். வேத தர்மன் தீபகனின் பக்தியால் மிகவும் மகிழ்ந்து அவருக்கு அனைத்து கல்வியையும் கற்றுக் கொடுத்தார். இதனால் குருபக்தி உடையவருக்கு உண்டான பெருமையை விட பெரியது எதுவுமில்லை என சித்தர் சொன்னார். இக்கதையை கேட்ட நாமதாரகர், மகாத்மா, இன்னும் குருபக்தியை குறிப்பிடும் கதைகளை சொல்ல முடியுமா என்று கேட்டார். சித்தர் அவரின் விருப்பத்திற்கிணங்க ஆசீர்வதித்து மேலும் விளக்கத் தொடங்கினார். கண்மணியே, இந்த உலகில் உருவம் இல்லாத, குணங்கள் இல்லாத பரமபிரக்யமே எல்லாம் உருவானதன் அடிப்படையாகும். அந்த பரமபிரக்யமிலிருந்தே 3 குணங்கள் சத்வம், ரஜஸ், தமஸ் தோன்றின. மகரிஷி ஆற்றில் நீராடி வருவதாகக் கூறி திரும்பாததால் மன்னன் விரதத்தை முறியடிக்காமல் தீர்த்தத்தை எடுத்தார். அதற்குப் பிறகு திரும்பிய துர்வாசர் மன்னனை கண்டித்தார் மற்றும் அவர் மீது கோபமாகி நீ பல பிறவிகளை எடுப்பாய் என்று சாபமிட்டார். அம்பரீஷர் ஸ்ரீமன் நாராயணனை நோக்கி தன்னை பாதுகாக்க வேண்டியதை கேட்டு பிரார்த்தித்தார். நாராயணர், பக்தரின் சகல சிரமங்களும் எனது பொறுப்பாகும் என்று துர்வாசரிடம் கூறி அந்த சாபத்தை தவிர்த்தார். தத்தாத்ரேயர் அவதாரம் மகாவிஷ்ணு உலக நன்மைக்காக மச்சம், கூர்மம், வராகம் போன்ற பல அவதாரங்களை எடுத்தார். அவருடைய தசாவதாரங்களுக்கு மேலாக மறைவு அவதாரங்களையும் எடுத்தார். அவற்றில் ஒன்றுதான் தத்தாத்ரேயர் அவதாரம். அத்ரி மகரிஷியும் அனசியா தேவியும், அத்ரி மகரிஷி மற்றும் அவரது மனைவி அனசியா தேவி தெய்வீகமான தம்பதிகள். அனசியா தேவி மகாபதிவிரதை. அவருடைய நற்பண்புகளை கண்டுபிடித்து அனைத்து தேவர்களும் அவரை கௌரவித்தனர். இதில் சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி தேவிகளுக்கு ஒருவித எண்ணங்களை கிளப்பியது. உலகத்தினர் அனசியா தேவியை மகாபதிவிரதை என்று போற்றுவது அவர்களுக்கு விருப்பமாக இல்லை. அதனால் அனசியாவை எந்தவிதமாகவும் அவமதிக்க வேண்டும். அனசியா தேவியும் அத்ரி மகரிஷியும் நீங்கள் மூவரும் எங்கள் குழந்தைகளாக பிறக்க வேண்டும் என்று வேண்டினர். திருமூர்த்திகள் மகிழ்ச்சியுடன் உடன்பட்டனர். அவர்களுக்கு 3 குழந்தைகள் பிறந்தனர். சந்திரன், தத்தாத்ரேயர், துர்வாசர். தத்தாத்ரேயர் மனிதகுலத்திற்கு ஞானத்தை அளித்த முதற்குருவாக வாழ்ந்து குரு பரம்பரையின் தலைவராக இருந்தார்.